அவன் வந்து இது வரைக்கும் அவன் மெடிசன் எடுத்த ஆள் கிடையாது, மாத்திரை மருந்து எதுவுமே அவன் சாப்பிட்ட ஆளே கிடையாது. அவனை மாதிரி யாரும் சுட்டி பாதி இருக்க முடியாது. அப்படி இருந்த ஆளு அவன். எவ்வளவு தண்ணி அடிச்சாலும் ரோட்டு காட்டுல தண்ணி எடுக்க மாட்டான். அவன் 1000 ரூபாய் பணத்தை கொண்டு வந்து நம்மகிட்ட 500 ரூபா கொடுப்பான், வீட்டுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வருவான். நான் கூட வீட்டுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேன். நான் வீட்டுக்கு 100 ரூபா கூட கொடுக்க மாட்டேன். எங்கள் அண்ணன் கொடுப்பான், 500 ரூபா கொடுப்பான், 1000 ரூபா கொடுப்பான். எனக்கு பிரியாணி வேண்டு வருவான், எங்கள் அம்மாவுக்கு வேண்டு வருவான், எங்கள் அம்மா பார்த்துக்கிடுவான், வச்சுக்கிடுவான். எல்லாமே பார்த்துட்டே இருந்தான். காலைல 5 மணிக்கு போவான், 10 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவான். தூங்கி எழுந்து மறுபடியும் போவான், ஒரு 10 மணிக்கு வருவான். இப்படியே இந்த பாரு இந்த வேலை தலையில வேற எதுவும் கட்டி இருந்தா ஏற்கனவே ஒண்ணுமே கிடையாது. நோயே உடம்பு எனக்கு கூட அப்படி சாப்பிடணும். அவன் உடம்புல ஒரு கத்தி கூட பட்ட கிடையாது. ஆப்ரேஷன் அவனுக்கு பண்ண கிடையாது. அது சூப்பரா இருப்பான். ஒண்ணுமே கிடையாது அவனுக்கு. அவன் ஒரு மாத்திரை கூட எடுக்க மாட்டான். காய்ச்சல்னா காய்ச்சல் அதுக்கு எங்கிட்ட பண வசதி கிடையாது. எங்கள் அப்பா வந்து உப்பளத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. இப்போ அவருக்கு இந்த கையில் பிளேட் வச்சுட்டு பார்த்துக்காங்க. அதில் ஒரு வேலை வீட்டுக்கு போகிறது கிடையாது. எங்கள் அம்மாவும் வீட்டு வேலைக்கு போயிட்டு அப்படி இருப்பான். வந்தான் செலவுகளை கொடுப்பான். வீட்டு வேலைக்கு போனால் ஒரு வாரத்தில் ஒரு 200 ரூபா கிடைக்கும். அருணாசலம் என்பவர் மீது சட்டவிரோதமாக மதுப்பாட்டில் வைத்திருந்ததாக போலீசார் அழைத்து சென்று அவர் மேல் கேஸ் போட்டு அவரை போலீஸ் நிலையத்திலேயே தாக்கினதாக அவர்கள் குடும்பத்தினர் சொல்கிறார்கள். டாஸ்மாகில் இருந்து வேலை பார்க்குறவன் பாட்டில்கள் வச்சு விற்றுருந்தா ஒரு கேஸை போட்டு ஜெயிலில் அடைச்சிருக்கலாம். அவங்க ஜாமீனில் எடுக்க போகிறாங்க. இதுதான் ஒரு சட்டப்படியான ஒரு விதி. ஆனால் அந்த யாருமே கேட்குறதுக்கு ஆள் இல்லைங்கிற மாதிரி இருக்க ஒரு கஷ்டப்பட்ட ஒரு குடும்பம். அந்த குடும்பத்துக்கு உழைச்சி கொடுக்குற ஒரு பையன், அந்த பையனை கூட்டிகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுருந்துருக்காங்க. அவனுக்கு இதுவரைக்கும் எந்த சீக்கும் கிடையாது, பிட்ஸும் கிடையாது, ஒரு எந்த நோயும் இல்லாத ஒரு நல்ல பையன். அந்த பையனுக்கு தலையில் அடிபட்டு அவனை கொண்டு ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்த்துருக்காங்க. ஆஸ்பத்திரியில் 2-3 நாள் இருந்து நேற்றைய தினம் இறந்துருக்காரு. இது வந்து என்ன நடந்துச்சுங்கிறத முழுமையாக இது போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து நேரடியாக ஆஸ்பத்திரி ஜேஹெச் கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்து இங்கே எடுத்த ட்ரீட்மெண்ட்டில் அவன் இறந்து போயிருக்கலாம். அவன் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து நேரடியாக எங்கள் ஜிஹெச் கொண்டு வந்திருக்காங்க. அந்த பையனுக்கு எந்த விதமான சீக்கும் கிடையாது. நல்ல திடகாத்திரமாக இருக்கக்கூடிய ஒரு 25 வயது உடைய ஒரு வாலிபன். அவன் மரணம் அடைந்திருக்காருன்னா அதில் ஒரு மர்மம் இருக்குதுன்னு சொல்லி தாய் தகப்பன் சொல்கிறாங்க. அந்த பகுதியில் உள்ள எல்லாருமே சொல்கிறாங்க. இது ஒரு நியாயமான ஒரு பிரச்சனை. இதற்கு நீதி கிடைக்க வேண்டும். இதுக்கு நீதி கிடைக்கணும்னா ஒரு சிபிஐ விசாரணை தான் தேவை. அந்த விசாரணையை இன்றைக்கி கொண்டு வந்தாச்சுன்னா அதில் உண்மை நிலைமை எதுங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிடும். தெரிஞ்சிட்டுன்னா அதுக்குரிய நஷ்டஈடு, அந்த குடும்பத்துக்கு நஷ்டஈடு, அவங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் அன்றாடங்காட்சிகளாக இருக்காங்க. அந்த குடும்பத்தில் வேலை கொடுக்கலாம், இல்லை நஷ்டஈடு கொடுக்கணும். எதுவுமே இதுவரைக்கும் அரசின் சார்பாக யாருமோ வந்து இன்றைக்கி வந்து கவனிக்கலை. இந்த அரசு தான், இதுதான் இன்றைக்கி இந்த தளபதியின் அரசு. லஞ்சமே இல்லாத அரசு, தமிழ்நாட்டு மக்களுக்காக நன்மை செய்யக்கூடிய ஒரு அரசாக நாங்கள் வந்திருக்கோம்னு சொல்லி மாறு தட்டுறாங்களே தவிர தினசரி எல்லா இடத்துலையுமே இது போன்ற நாகர்கோயிலில் நடந்திருக்கு. இப்படி தமிழ்நாடு முழுசுமே இது போன்ற மரணங்கள் நிறையா நடந்துக்கிட்டே இருக்குது. இது தூத்துக்குடியில் அருணாசலம் என்பவர் அமுதா நகர், அந்த நகர் பகுதியில் உள்ள பையனை இன்றைக்கி மரணம் அடைந்திருப்பது தூத்துக்குடியில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்றைக்கி நாங்களாம் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் அந்த அளவுக்கு இந்த ஆட்சியில் அவ்வளோ கேவலமான ஒரு நிலை இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த பையன் மரணம் அடைந்ததுக்கு கண்டிப்பாக முழு விசாரணை தேவை. சிபிஐ விசாரணை கண்டிப்பாக தேவை. அதை கொண்டு வரும்போது எல்லா உண்மையும் தெரிந்துவிடும். அந்த பையன் சொல்லும்போது கூட போலீஸார் என்னை தாக்கினார்கள், மண்டையில் தாக்கினார்கள் என்று கூட அந்த வீடியோவில் வருது. அந்த அளவுக்கு அந்த சுயநினைவு இருக்கும்போது அந்த பையன் சொல்லியிருக்கான். 4 போலீஸார் அடித்தார்கள் என்பதையும் சொல்லியிருக்கான். இதை மூடி மறைக்கும் விதமாக தான் இன்றைக்கி எல்லாமே நடந்திருக்கு. இதை வந்து இந்த அரசு முழிச்சிருக்கா, படுத்திருக்கா, தூங்கிட்டு இருக்கா, இல்லை அரசு செயல்படுதா என்கிறது தெரியாமல் இன்றைக்கி இந்த அரசு செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறதுனால தான் இது போன்ற நிகழ்ச்சி நடந்திருக்கு. யாருமே ஆதரவு இல்லாத ஒரு குடும்பம், கஷ்டப்பட்ட குடும்பம், அன்னன்னைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஒரு குடும்பம். அந்த குடும்பத்துக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும், குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை கொடுக்கணும்,
அந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இன்றைக்கி அரசோட பொறுப்பு. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு சென்று அந்த அருணாசலம் என்ற வாலிபரை இழந்து வாடுகின்ற அந்த குடும்பத்திற்கு நாங்கள் அனுதாபத்தை தெரிவிப்பதோடு அவர்களுக்கு நஷ்டஈடு வழங்க வேண்டும், முறையான நீதி விசாரணை நடத்த வேண்டும் என்பதை எங்களது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வன்மையாக இந்த அரசை கண்டித்து, இந்த அரசு மேலும் மேலும் நான் கூறிக்கொள்வது, இந்த குடும்பத்திற்கு நிவாரணம் கிடைக்க வேண்டும், நீதி கிடைக்க வேண்டும், தமிழ்நாட்டு மக்களுக்கும் நீதி கிடைக்க வேண்டும், இது போன்ற செயல்கள் தமிழ்நாட்டில் நடக்காத அளவுக்கு பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லி இந்த அரசுக்கு கடுமையான கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.